சென்னை பெருங்குடி அருகே பறக்கும் ரயிலில் நேரிட்ட தீ விபத்தில் ஒரு பெட்டி முற்றிலும் சேதமடைந்தது. வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி இன்று காலை பறக்கும் ரயில் வந்து கொண்டிருந்தது. பெருங்குடி அருகே வந்து கொண்டிருந்த போது ரயிலின் ஒரு பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பெட்டியில் இருந்த பயணிகள் பெரும் பீதி அடைந்தனர். உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெட்டியில் இருந்த பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் தீ மற்ற பெட்டிகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தகவல் எதுவும் தெரியவில்லை. இச்சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரை வேளச்சேரி மார்க்கத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே பறக்கும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதியழகன், பறக்கும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? சென்னை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை வரை மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலின் ஒரு பெட்டியில், அதாவது வேளச்சேரி பெருங்குடிக்கு இடையே பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு சுமார் ஒரு 200-300 மீட்டருக்கு முன்பாகவே ரயில் சென்று கொண்டிருந்த பொழுது தீ விபத்து ஏற்பட்டுகிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டி என்பது இதுதான். இந்த ரயில் பெட்டியின், அதாவது பாதி பெட்டியில் மட்டுமே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து என்பது தற்பொழுது முழுமையாக இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தீ அணைக்க இருக்கிறது. அந்த காட்சிகள் நீங்கள் தற்பொழுது பார்க்கலாம். உள்ளே தீயணைப்பு அதிகாரிகள் பார்வையிட்டிருக்கிறார். அதே போல மாவட்ட தீயணைப்பு அதிகாரியும் பார்த்திருக்கிறார். அதே போல தமிழக காவல்துறையும் பார்த்திருக்கிறார். அதே போல ரயில்வே காவல்துறையினரும் இந்த பகுதியில் ரயிலை பார்வையிட்டு இருக்கிறார்கள். இந்த தீ விபத்தானது முழுமையாக தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. தேவேந்திரன், மதியழகன், இந்த தீ விபத்தால் ரயில் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது எதற்காக என்றால், முழுமையாக, அதாவது மேற்கொண்டு எதுவும் தீ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்பாகவே கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி ஒரு மின்சார ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மின்சார ரயிலும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இருந்தது. தற்பொழுதுதான் அந்த மின்சார ரயில் இயக்கப்பட்டு இருக்கிறது. அது நேரடி காட்சிகளை தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் அங்கு பார்ப்பது போல, அங்கு அதாவது பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்சார ரயில் சேவை மீண்டும் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ரயிலானது அதற்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம்னால், இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ரயில் பெட்டியிலிருந்து அந்த ரயில் பெட்டி துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த பெட்டியுடன் அந்த ரயிலுடன் அந்த பெட்டியை இணைப்பதற்காக அந்த ரயில் தற்பொழுது இணைக்கப்பட உள்ளது. இதன் பின்னரே அந்த ரயில் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. ரயில் சேவையை பொறுத்த வரைக்கும் நான் சிறிது நேரத்துக்கு முன்பு குறிப்பிட்டு போல, கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. தேவா, இருப்பினும் முழுமையாக எப்பொழுது தொடங்கும் என்பது, அதாவது வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய மார்க்கத்தில் அந்த பகுதியில் ரயில் எப்பொழுது இயக்கப்படும் என்பது குறித்து இதுவரை தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. தேவா, மதியழகன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளதா? அந்த காரணம் தெரிய வந்துள்ளதா? சிறிது நேரத்துக்கு முன்பாக, அதாவது தீ அணைக்கப்பட்ட உடனேயே இந்த ரயிலை மாவட்ட தீயணைப்பு அதிகாரி அவர்களும் சரி, அப்புறம் ரயில்வே அதிகாரிகளும் பார்வையிட்டனர். கூடவே தமிழக காவல்துறையினரும் இருந்தார்கள். அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது நாம் அவர்களிடம் கேட்டோம், சார், இது தீ விபத்திற்கு காரணம் எதுவும் தெரிந்ததா என்று நாம் கேட்ட பொழுது, தீ விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை நமக்கு எதுவும் தகவல் இல்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகிறோம். விசாரணை நடத்த பின்னர் தான் இதற்கான உரிய காரணம் எதுவும் தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தீ விபத்தினால் இதுவரை பொதுமக்களுக்கு, அதாவது பயணிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் தீ விபத்து சிறியளவில் ஏற்பட்ட உடனேயே ரயில் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் இறக்கி விடப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று ஆயுத பூஜை விடுமுறை என்பதால் பொதுமக்கள், பயணிகள் அதிக அளவில் பயணிக்காததும் ஒரு
காரணமாக கூறப்படுகிறது. தற்பொழுது வந்து இந்த தீ விபத்து காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த, அதாவது கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை செல்லக்கூடிய ரயில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ரயில் காலியாக, அதாவது பயணிகள் யாருமே இன்றி வேளச்சேரி ரயில் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இந்த ரயிலுக்கு விபத்து இல்லை என்றாலும் ரயில் போக்குவரத்து தொடங்க தாமதமாகும் என்பதால் பயணிகள் அனைவரும் நடுவழியிலேயே இறங்கியதாக இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக மீண்டும் வந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் தற்பொழுது போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. இருப்பினும் வந்து வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி இந்த மார்க்கத்தில் வந்து எப்பொழுது போக்குவரத்து தொடங்கும் என தெரியவில்லை. என்றால் இப்பொழுதுதான் வந்து அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த பெட்டியுடன் வந்து ரயிலின் பிற பகுதிகளை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இணைத்த பின்னர் தான் ரயில் இணைக்கப்பட்டு இது பணிமனைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பின்னரே வந்து இதற்கான அதாவது இந்த மார்க்கத்தில் வந்து போக்குவரத்து தொடங்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். தேவேந்திரன். மதியழகன், அந்த ரயிலில் பயணித்த பயணிகள், தீ விபத்து ஏற்பட்ட அந்த ரயிலில் பயணித்த பயணிகளின் அவர்கள் செல்வதற்காக மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட்டது? மற்ற பயணிகள், இதனால் பாதிப்படைந்த மற்ற பயணிகள் செல்வதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? அதாவது இந்த ரயிலில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னவென்றால், இன்று விடுமுறை நாள், ஆயுத பூஜை விடுமுறை நாள் என்பதால் கல்லூரி மாணவர்களும் சரி, அல்லது அரசு அலுவலகங்கள் பயணிக்கக்கூடியவர்களும் சரி, அல்லது இன்னும் பிற தனியார் நிறுவனங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களும் சரி செல்லவில்லை. அதனால் வந்து பெருமளவு பயணிகள் கூட்டம் இல்லாததால் பெரிய அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பயணிகள் அதிக அளவில் இருந்திருக்கும் பட்சத்தில் சம்பவம், அதாவது பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நல்லவேளை அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இன்னொரு ரயிலும் வந்து வேளச்சேரி, அதாவது கடற்கரையில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்றால் மின்சார ரயில் என்பது தொடர்ந்து இயக்கப்படும். அந்த வகையில் இதற்கு முன்பாக இயக்கப்பட்டிருந்த ஒரு ரயில் வந்து கடற்கரையிலிருந்து வேளச்சேரி மார்க்கம் வரை சென்று கொண்டது. தற்பொழுது இன்னொரு ரயிலும், பின்னாடி நிற்க வைக்கப்பட்டிருந்த இன்னொரு ரயிலும், அதாவது பெருங்குடி ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி ரயில் நிலையம் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. பயணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னால், இது பயணிகள் வந்து யாருக்கும், அதாவது ஒரு பயணிக்கு கூட எந்த விதமான தீ விபத்தோ அல்லது மற்ற விதமான அவர்கள் மயக்கம் அடைவது போன்றோ வேறு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை. இது தொடர்பாக நம்ம ரயில்வே வாரிய அதிகாரிகள் கேட்டபோது பயணிகள் அனைவரும் பத்திரமாகவே இருக்கின்றனர். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள், இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் சிலரிடம் நாம் கேட்டபொழுது இந்த பகுதிவாசிகள் அவர்கள் என்ன தெரிவித்தனர் என்றால், தீயணைப்புத் துறையினர் சம்பவம் அறிந்த உடனேயே தீயணைப்புத் துறையினர் வந்து விரைவாக வந்தார்கள். இருப்பினும் வந்து அவர்கள் வருவதில் ஒரு சிறிய சிரமம் ஏற்பட்டது. அது என்னவென்றால், இந்த ரயில் நிலையத்திற்கு, அதாவது ரயில் நிலையம் என்று நாம் சொல்லிவிட முடியாது, வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கும் பெருங்குடி ரயில் நிலையத்திற்கும் இடையே ஒரு நடுவழியில் தான் இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. இதனால் வந்து இந்த இடத்திற்கு வரக்கூடிய பாதை வந்து சரியாக இல்லை. அதாவது நம்ம வாகனத்தில் வரும்பொழுது கூட நாமளே பார்த்தோம், சிறிய ஒரு கார் வருவதற்கு கூட ஒரு சிறிய இடைஞ்சல் இருந்தது. அந்த வகையில் தீயணைப்பு வாகனம் போன்ற பெரிய வாகனங்கள் வருவதற்கு இந்த பாதை சரியாக இல்லை. உடனே பாதை நமக்கு தங்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதை அமைத்து கொடுக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் கூட நாம் விரைந்து செயல்பட முடியும். ஏனென்றால் தீயணைப்பு வாகனங்கள், மற்ற மீட்பு வாகனங்கள் உடனடியாக வந்திருந்தால் இன்னும் விரைவாக தீயை அணைத்திருக்க முடியும் என தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பாதை அமைத்து கொடுக்க வேண்டும். அது மட்டும்தான் தங்களுக்கு ஒரு சிறு பாதிப்பு என தெரிவித்திருக்கிறார்கள். பயணிகளை பொறுத்த வரைக்கும் பயணிகள் அனைவருமே இங்கிருந்து உடனே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லக்கூடிய ரயிலிலும் வந்து பயணிகள் அங்கேயே இறங்கி இருக்கிறார்கள். என்றால் ரயில் நிலையம் மிக அருகாமையில் இருக்கிறது. ஒரு 200-300 மீட்டர் இடையில் தான் ரயில் நிலையம் இருக்கிறது. உடனே பயணிகள் இங்கே இருந்து பேருந்து மார்க்கம், இங்கிருந்து சிறிது தூரம் வெளியில் சென்றால் பேருந்து கிடைக்கிறது. பேருந்து மார்க்கமாக தாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு செல்ல உள்ளதாக சில பயணிகள் நம்மளது பேசும்போது தெரிவித்தனர். அடுத்தபடியாக இன்னொரு ரயிலும் வந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே மின்சார ரயில் என்பது நம்ம தெரியும், அதாவது ஸ்டேஷனில் இருந்து, அது ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டால் விரைவாக சென்று விடும். ஆனால் தற்பொழுது இந்த தீ விபத்து காரணமாக இது வந்து ரயில் வந்து குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகிறது என்றால் பொதுமக்களும் நின்று பார்வையிட்டு வருகிறார்கள். அதே போல எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதால் மிக குறைந்த
அளவு வேகத்திலேயே ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த நேரடி காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நமக்காக காட்டி வருகிறார். இதிலும் பயணிகள் யாருமே இல்லை. ஏனென்றால் இந்த ரயில் சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல் நிறுத்தப்பட்டு இருப்பதாக பார்த்த பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தாங்கள் இங்கே வேளச்சேரி ரயில் நிலையம் என்பது இன்னும் அடுத்த ரயில் நிலையம் தான் வேளச்சேரி. எனவே இங்கிருந்து செல்ல விரும்பும் பயணிகள் பேருந்தில் தாங்கள் செல்வதாக ஏற்கனவே தெரிவித்தனர். அந்த வகையில் பயணிகள் யாருமே இல்லை. இதில் வெறும் ரயில் மட்டுமே தற்பொழுது வேளச்சேரி வரை சென்று கொண்டிருக்கிறது. தேவா, நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது முன்னதாக ஒரு ரயில் புறப்பட்டது. தற்போது இன்னொரு ரயில் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாகவே இன்னொரு ரயில் பெருங்குடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ரயிலும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஒரு மார்க்கத்தில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் 2 மார்க்கத்திலும் ரயில் சேவையில் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ரயில்வே அதிகாரிகள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கடற்கரையிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய மார்க்கத்தில் ரயில்கள் அதாவது எங்கெங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய ரயில்கள் அனைத்துமே தொடர்ந்து வேளச்சேரி நோக்கி சென்று கொண்ட வண்ணம் இருக்கின்றனர். தற்போது இந்த ரயில் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது தீ விபத்து ஏற்பட்ட பெட்டியுடன் இந்த ரயிலின் மற்ற இது இணைக்கப்பட்டிருக்கு. இது பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரே இந்த வழியிலும் போக்குவரத்து தொடங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவா.